மன்னிப்பு நமக்கு உள்ளத்தில் சுதந்திரத்தை தருகிறது. மன்னிப்பு ஆரோக்கியத்தை தருகிறது. மன்னிப்பு உள்ளான மனுஷனுக்குள் ஒரு விடுதலையை தருகிறது. அதே போல் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், மன்னிப்பு இழந்தவைகளை திரும்ப தருகிறது. இது ரொம்ப எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதே அர்த்தத்தோடு உங்களுக்கும் ஆவியானவர் புரிய வைப்பாராக. அல்லேலூயா. ஒரு மனிதன் பாவம் செய்தான். பாவம் செய்ததினால் அவன் தண்டிக்கப்பட்டான், சிறைச்சாலையில் போடப்பட்டான். ஆனால் அவனுடைய தண்டனை முடிந்த பிற்பாடு மீண்டும் அவன் தன் பழைய நிலைக்கு வந்தான். இங்கே அதை பார்க்கிறோம். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தபோது பானபத்திரக்காரனும் சுயம்பாகி. பானபத்திரக்காரன் வசனம் சொல்லுகிறது 45:1 ஆதியாகமத்தில், பானபத்திரக்காரனும் சுயம்பாகியும் குற்றம் செய்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. குற்றம் செய்ததினால் அவர்கள் சிறைச்சாலையில் போடப்பட்டார்கள். ஆனால் அந்த சமயத்தில் யோசேப்பு அவர்களுக்கு வந்த சொப்பனத்துக்கு பதில் அர்த்தம் சொல்லி, நீங்கள் மீண்டும் உங்கள் இடத்தில் ஸ்தாபிக்கப்படுவீர்கள் என்று பானபத்திரக்காரனை பார்த்து சொன்னான். அதே போல் அந்த நாள் வந்தபோது அவன் பானபத்திரக்காரன் மீண்டும் அந்த அந்த பார்வோனுடைய பிறந்த நாள் அன்று, ஜென்ம நாள் அன்று அந்த ஸ்தானத்துக்கு மறுபடியும் கொண்டு போய் நிறுத்தப்பட்டான். மன்னிக்கப்பட்டது உண்மையானால் மீண்டும் நாம் பழைய நிலைக்கு வருவோம். அல்லேலூயா. நான் பழைய நிலை என்று சொல்வது பழைய தாழ்ந்த நிலையை அல்ல, வேதனைக்குரிய நிலையை அல்ல, பாவ நிலையை அல்ல. இன்னும் நாம் சொல்லப்போனால் பழைய நிலை என்பது ஆதாம் ஏவாள் பாவத்திலே விழுவதற்கு முன்னான நிலைமையை நான் சொல்லுகிறேன். அது ஒரு ஆசீர்வாதமான நிலை, அது ஒரு சந்தோஷமான நிலை, அது ஒரு மேன்மையான நிலை. ஒரு உயர்வான நிலைமையிலிருந்து நீ கீழே விழுந்தாய். எதனால் விழுந்தாய்? பாவத்தினால் விழுந்தாய், சாபத்தினால் விழுந்தாய். ஆனால் இப்பொழுதோ நீ மீட்கப்பட்டதினால் மீண்டும் அந்த நிலைமைக்கே வருகிறாய். இதை குறித்து இன்னொரு உதாரணத்தை நான் வாசிக்க முடியும். தானியேல் புத்தகத்திலே நேபுகாத்நேச்சாரை குறித்து பார்க்கிறோம். அவன் மிக மிக பெருமையுள்ளவனாக 127 நாடுகளுக்கு அவன் ராஜாவாக இருந்து, அதனால் அவனுக்கு ஒரு பெருமை அவன் தலைக்கு ஏறினது. அவன் மிகப்பெரிய அரண்மனைகளை எல்லாம் கட்டிவிட்டு சொன்னான், இது மகா பாபிலோன், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று அவனுடைய உள்ளத்திலே தோன்றின போது அவன் உடனடியாக புல்லு மேய்வதற்காக சென்றான். ஒரு விலங்காக மாறினான். பூமியின் பணியிலே படுத்து கொண்டான். எது வரைக்கும்? அவனுக்கு புத்தி தெளிகிற வரைக்கும், அவன் தன் தவறை உணர்கிற வரைக்கும். ஒரு 7 வருடம் முடிந்த பிற்பாடு, அவனுக்கு தன்னுடைய தவறு உணர்ந்த பிற்பாடு கர்த்தர் அவனுக்கு புத்தி தெளிய பண்ணினது மட்டுமல்ல, மீண்டும் அவன் ஸ்தானத்திலே கொண்டு போய் அவனை வைத்தார். பின்பதாக அவன் ஒரு பெரிய கடிதத்தையே எழுதுகிறான். இந்த இஸ்ரவேலின் தேவன்தான் தேவன் என்று அவன் கடிதத்தை எழுதுகிறான். எனவே எந்த ஒரு மேலான இடத்தில் இருந்து நீங்கள் கீழே விழுந்தீர்களோ, நீங்கள் மன்னிக்கப்பட்டதின் மூலமாக மீண்டும் அந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்து உங்களை நிறுத்துவார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். This is the period of restoration. உங்கள் மன்னிப்பு, நீங்கள் மன்னிக்கப்பட்டதினால் மீண்டும் தகுதியாக்கப்பட்டீர்கள். எந்த நிலையில் இருந்து நீ விழுந்தாயோ அந்த நிலைக்கு மீண்டும் நீ வருகிறாய். ஏனென்றால் நீ மன்னிக்கப்பட்டாய். அல்லேலூயா. மன்னிப்பு மீண்டும் உன்னை உரிமை கோருகிறவனாக மாற்றுகிறது. மன்னிப்பு மீண்டும் பழைய தகுதியை உனக்கு தருகிறது. மன்னிப்பு உனக்கு மீண்டும் நீ பழைய அந்த மேன்மையான இடத்துக்கு சொந்தக்காரன் என்கிற உணர்வை உனக்கு தருகிறது. பழைய ஏற்பாட்டில் நேபுகாத்நேச்சார் இவர்களெல்லாம் தண்டனை அனுபவித்த பிற்பாடு அந்த நிலைமைக்கு வருகிறார்கள்.
ஆனால் நாமோ தண்டனையே இல்லாமல் மீண்டும் அந்த நிலைமைக்கு வருகிறோம். என்றால் இயேசு நமக்காக தண்டிக்கப்பட்டார். அல்லேலூயா. எப்படி என்றால் இயேசுக்கு நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான விக்கிரக வழிபாடு செய்ததினால் அவர்கள் செய்த பாவம் அவர்களை பாபிலோனிலே கொண்டு போய் அடிமைப்படுத்தினது. ஆமேன். எங்கே அடிமையானாங்க யூதர்கள்? பாபிலோனில். எத்தனை வருஷம்? ஏறக்குறைய 75 வருஷம் அவர்கள் பாபிலோனிலே அடிமையாக இருந்தார்கள். அவர்களுடைய தண்டனை காலம் முடிந்தது. அவர்கள் சிட்சிக்கப்பட்டது போதும், அவர்கள் தண்டிக்கப்பட்டது போதும் என்று தேவன் நிர்ணயித்த காலம் வந்தபோது கர்த்தர் ராஜாவை மாற்றினார். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய தண்டனை காலமும் முடிந்து விட்டது. ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள். இன்னொன்று எப்படி சொல்லுகிறீர்கள்? உங்கள் ராஜா மாற்றப்பட்டிருக்கிறார். என்றால் இப்பொழுது உங்கள் உளமாற நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்கள். எவன் அதிகமாய் அன்பு கூறுகிறானோ அவன் அதிகமாய் என்னுடைய கற்பனைகளை கீழ்ப்படுகிறான். எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் என்னில் அன்பு கூறுகிறான். நீ என்னை நேசிப்பதினால், நீ என்னை விசுவாசிப்பதினால் கர்த்தர் நீ என்னை ராஜாவாக மாற்றியிருக்கிறாய். நான் ராஜாவானது உண்மையானால் நீ மன்னிக்கப்பட்டது உண்மை. நீ மன்னிக்கப்பட்டது உண்மையானால் நீ மறுபடியும் உன் பழைய நிலைக்கு வந்ததும் உண்மை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. மன்னிக்கப்பட்டவனுக்கு தண்டனை இல்லை, மன்னிக்கப்பட்டவனுக்கு சிறைச்சாலை இல்லை, மன்னிக்கப்பட்டவனுக்கு படுக்கை இல்லை, மன்னிக்கப்பட்டவன் இனி அடிமை இல்லை, மன்னிக்கப்பட்டவன் இனி சிறைச்சாலையில் இருப்பது இல்லை. மன்னிக்கப்பட்டவன் மீண்டும் தன் பழைய நிலைமைக்கு திரும்புகிறான், தன் சொந்த ஊருக்கு திரும்புகிறான், மீண்டும் தன்னுடைய சொந்த சீருக்கு திரும்புகிறான். இதை ஆவியானவர் சொல்ல போது என் உள்ளத்தில் அவ்வளவு நான் திடப்பட்டேன். நான் மன்னிக்கப்பட்டது உண்மையானால் நான் மீண்டும் பழைய நிலைக்கு வருகிறேன். உங்கள் மனதான் அடையாளத்தில் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உணருங்க, நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அதனால் பழைய நிலைமை மறுபடியும் உங்களுக்கு வரும். பழைய ராஜரீகம், பழைய தேவ உறவு, பழைய தேவனுடைய சிநேகிதன் என்கிற அந்தஸ்து, பழைய ஒவ்வொரு நாளும் அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவனோட உறவாடுதல், பழைய அந்த மேன்மை, பழைய கீர்த்தி, எல்லாம் பழைய ராஜரீகத்தினுடைய அந்த ராஜாங்கம் அதெல்லாம் மீண்டும் வருகிறது. ஏனென்றால் நீ புல்லை மேய்ந்த காலங்கள் முடிந்தது. ஏனென்றால் நீ சிறைச்சாலையில் இருந்த காலங்கள் முடிந்தது. ஏனென்றால் நீ மன்னிக்கப்பட்டாய். அல்லேலூயா. இப்படி நினச்சி பார்க்குறேன். என்னுடைய சந்ததியாக பாவங்கள்லேயே இருந்ததுனால ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனையிலேயே நான் இருந்துட்டேன். இப்போ டோட்டலாக கர்த்தரை நான் மன்னிச்சிட்டதுனால எனக்கும் அந்த வழியாக வருகிற பிரச்சனைகளுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த செயின் உடைக்கப்பட்டுருச்சு. நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுறதுக்கு முன்னாடி, நான் அப்பானால் மனசார மன்னிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் முன்னோர்கள் செய்த செயல்களுக்கான பலன்களை நாங்கள் அனுபவித்து கொண்டே இருந்தோம். நாங்கள் நியாயத்தின்படி தண்டிக்கப்பட்டு கொண்டே இருந்தோம், விளைவுகளை சந்தித்து கொண்டே இருந்தோம். இப்பொழுதோ நாங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டதினால் இனி எந்த தொடர்ந்தேச்சியும் எங்களுக்குள் இருக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் மன்னிக்கப்பட்டோம். எங்கள் படுக்கை மாறினது. எதுவும் தொடராது, தொடர முடியாது. என்னால் கழுவப்பட்டு விட்டேன், நான் தகுதியாக்கப்பட்டு விட்டேன். இனி என்னிடத்தில் இந்த குற்றம் கண்டுபிடிப்பதற்கு எதுவுமே இல்லை. இனி நான் தண்டிக்கப்படுவதற்கு என்று என்றுமே எனக்குள் இல்லை. இதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பழைய ஏற்பாட்டில் ஜூபிலி வருஷம் என்று சொல்லுகிறார். லேவியராம் 25 வாசிச்சு பாருங்க, வீட்டில் போய் 50வது வருஷம் யூபிலி வருஷம். இதை குறித்து நம்ம ஏசாயாலும் வாசிக்கிறோம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும். அந்த அனுக்கிரக வருஷம் என்னது? மன்னிக்கப்பட்டாய், நீ விடுவிக்கப்பட்டாய். லேவியராமத்தில் பார்க்குற 25வது டைமில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் காணியாட்சின்னு சொல்லி ஒரு இடத்த கொடுத்துருப்பாங்க. அவன் ஏதாவது வருமானத்தில் பற்றாக்குறை ஆயிடுச்சு, அவனுக்கு வருமான குறைவு ஆயிடுச்சு,
வந்து கையில் காசு இல்லைன்னு சொன்னால் உடனே அவன் என்ன பண்ணிக்கலாம், தன்னுடைய இடத்த விற்றுக்கலாம், அடமானம் வச்சுக்கலாம், இடத்த வச்சு அவன் வந்து கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் என்ன தான் அவன் வந்து தன்னுடைய இடத்த வந்து வட்டிக்காரன் கையில் அடமானம் வச்சாலோ யார்கிட்டையோ அதை விற்றாலோ எத்தனை வருஷத்துக்கு தான் அந்த பத்திரம் செல்லுபடி ஆகும்னா 49 வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த பத்திரம் செல்லுபடி ஆகும். 50வது வருஷம் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் யார் கைக்கு வந்துடும், கடன்காரன் கடன் வாங்கினான்ல அந்த ஓனர் கைக்கு வந்துடும். இந்த அருமையான பொருளாதாரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. அதனால் ஊருக்குள்ளே எவனுமே என்னவா இருக்க மாட்டான், பரதேசியாக இருக்கவே முடியாது. ஒரு வீடு அற்றவனாக எவனுமே ஊருக்குள்ளே இருக்கவே முடியாது. அப்படி இருந்தாலும் எத்தனை வருஷம் இருந்துக்கலாம், 49 வருஷம் ஒருத்தன் பரதேசியாக ரோட்டில் உட்காந்துடலாம். ஆனால் 50வது வருஷம் அவனுடைய இடம் அவன் கைக்கு வந்துடும். என்ன ஒரு பொருளாதார நிபுணர் அவர். ஹல்லேலூயா. அப்படின்னு 49 வருஷம்னா என்ன, ஒருத்தர் 20 வயசாக இருக்கும்போது கடன் வாங்கிட்டான்னா அவன் 70 வயசு வரும்போது அவனுடைய இடம் அவன் கைக்கு வந்துடும். அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் பண்ண தப்புக்கு 50 வருஷம் அவன் கஷ்டப்பட்டுக்கிறான். ஆனால் அடுத்த சந்ததி அந்த கஷ்டத்துக்குள்ளே வராது. அடுத்த சந்ததியை கர்த்தர் புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். சத்தமாக கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீ கர்த்தருக்குள் பிறந்திருக்கிறதினால் நீ வேறு சந்ததியாக இருக்கிறாய். நீ கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறபடியினால் நீ வேறு ஜெனரேஷனாக இருக்கிறாய். அதில் உன் முன்னோர்கள் அனுபவித்த எதுவுமே உனக்கு வராது. ஏனென்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது ஜூபிலி வருஷம் உனக்கு அறிவிக்கப்பட்டது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உன்னுடைய தாத்தாமார்கள், உன்னுடைய பாட்டிமார்கள், உன் பாட்டன்மார்கள், உன் அப்பா அம்மாமார்கள் அனுபவித்த வியாதிகளோ, தரித்திரங்களோ, பாவ ஒழுக்க கேடுகளோ, அசுத்தங்களோ, வேறு எந்த வேதனைகளோ, அவமானங்கள் எதுவுமே உன்னோடு முடிந்து போய்விட்டது. ஏன்னா நீ ஒரு புது சந்ததி. எப்போ புது சந்ததி, இயேசுவை நீ ஏற்றுக்கொண்ட போது உனக்கு யூபிலி வருஷம் அறிவிக்கப்பட்டு விட்டது. என்ன ஒரு உண்மை இல்லது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கணும், நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் யூபிலி வருஷத்தில் இருக்கிறேன். சொல்லுங்கள், நான் எங்கே இருக்கிறேன்? யூபிலி. என்ன வருஷம் இது? விடுவிக்கப்பட்ட வருடம். என் ஆஸ்திகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு திரும்ப கிடைத்த வருடம். இழந்தவைகள் திரும்ப கிடைத்த வருடம். எதையெல்லாம் இழந்தேனோ அதெல்லாம் திரும்ப கிடைத்த வருடங்களுக்குள் நான் இருக்கிறேன். இழந்த சமாதானங்கள், இழந்த உயர்வுகள், இழந்த பணங்கள், இழந்த சொத்துக்கள், இழந்த குடும்பங்கள், இழந்த சூழ்நிலைகள், இழந்த ஆரோக்கியங்கள் எல்லாம் நான் திரும்ப பெறுகிற வருடங்களுக்குள் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். என் நுகம் முறிக்கப்பட்டது. இனி யாரும் என்னுடைய இடங்களை வச்சுட்டு, என் ஆஸ்திகளை வச்சுட்டு, என் சமாதானத்தை வச்சுட்டு இது என்னோடதுன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக யாரை பார்த்து சொல்கிறேன் இதை? நான் பிசாசை பார்த்து சொல்கிறேன். நீ பிடுங்கினவைகள் எனக்கு திரும்ப வருகிறது. நீ கொண்டு போனவைகள் எனக்கு திரும்ப வருகிறது. நீ எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனதெல்லாம் திரும்ப வருகிறது. வேலைகள், வசதிகள், படிப்புகள், ஆசீர்வாதங்கள், குடும்பங்கள், நிம்மதிகள், உயர்வுகள், புகழ்ச்சிகள், பிசாசே நீ திரும்ப வருகிறது நான் பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஏன்? நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன். அப்ப நான் நேற்று தியானிக்கும் போது எப்படி என் உள்ள துள்ளி இருக்கும் பார்த்து. நான் சாப்பிடாத எதையும் உங்களுக்கு போடுறதில்லை. ஹல்லேலூயா. மன்னிக்கப்பட்டவன்னா யாரு? அதனால தான் திமிர்வாதக்காரன் அப்பா சொல்றாரு, நீ உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. நீ முதல்ல எப்படி இருந்தியோ அதே மாதிரி உன்னை ரெடி பண்ணிடுறேன். நீ நல்லா இருந்த, ஆனால் உன் பாவம் தான் உன் வாழ்க்கையை கெடுத்துருச்சு. இள வயதிலிருந்து பாவம் செஞ்சு நீ குற்றமனசாட்சி அடைஞ்சு ஒளிஞ்சு அதை பண்ணி பாவம் உன்னை வாழ்க்கையை ரொம்ப டம்மி பண்ணிருச்சு. பாவம் உன்னை படுக்க போட்டுருச்சு. பாவம் உன்னை ஏழையாக்கிருச்சு.
பாவம் உன்னை தரித்திரனாக்கிருச்சு. பாவம் உன்னை நேரங்களெல்லாம் நீ வேஸ்டாக்க வச்சிருச்சு. உன் வாழ்நாளெல்லாம் பாவம் செய்கிறதே கழிச்சுக்கிட்ட, நிம்மதியே இல்லாமல் போச்சு. அதனால் படுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டேன் நான்? உன்னுடைய மன்னிக்கப்பட்டுட்டேன் நீ. அதனால் மறுபடியும் எத்தையெல்லாம் நான் நல்லா இருந்திருந்தா இதெல்லாம் பண்ணியிருந்திருப்பேனே, கொஞ்சம் நல்லா வாழ்ந்திருந்தா இதையெல்லாம் அடைஞ்சிருப்பேனே, நீ எதை நினைக்கிறியோ அதையெல்லாம் உனக்கு திரும்ப தந்து அதே மாதிரி உன்னை நான் ஸ்தாபிக்கிறேன். அதுக்கு பேர் தான் நீ என்ன பண்ணப்பட்டாய்? மன்னிக்கப்பட்டாய். வயசு ஒரு பொருட்டே இல்லை. வேதத்தில் எல்லாம் வயசானவங்க தான் பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் அப்பா அதை சொல்கிறார், நீ மீண்டும் என்ன பண்ணப்படுகிறாய்? உன்னுடைய பழைய நிலைமைக்கு நேரான ஆசீர்வாதத்துக்கு நேராக வருகிறாய். சத்தமுறாமேன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்படி நம்ம வேதத்தில் இன்னும் பல சம்பவங்களை பார்க்க முடியும். துரத்துண்டவனை சேர்த்து கொள்கிறார். பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் தண்டனை அனுபவித்ததினால் அவர்கள் ரெஸ்டரேஷன் ஆகிறார்கள், மீண்டும் தன்னுடைய சீரை திரும்ப பெறுகிறார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கை ஜனங்களுடைய ஆசீர்வாதம் என்னவென்றால் அவர்களுக்காக இயேசு தண்டிக்கப்பட்டார். அப்போ நம்ம அடிக்கடி சொல்லணும், நான் தண்டனை காலங்களை நான் தண்டனை அனுபவித்து அதை நிறைவேற்றி முடித்ததினால் எனக்கு விடுதலை வரப்போவது இல்லை. எனக்காக தண்டனை அனுபவித்தார் என்று இயேசுவை நான் நம்புவதினால் நான் திரும்ப என் வாழ்க்கை சீரடைய போகிறது. எப்படி நம்புவதனால்? எனக்காக அவர் தண்டனை அனுபவித்து விட்டார், எனவே எனக்கு தண்டனை இல்லை என்று நான் நினைக்க நான் என் ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். ஏன்னா ஏற்கனவே போன மாதம் டிசம்பரில் பார்த்தோம், எங்கிட்ட இல்லாத ஒரு காரியத்தை இருக்கிற மாதிரி நன்றி சொல்லியே நான் வாங்கிக்கிறேன் ஆசீர்வாதத்தை. நன்றி எப்படி இருக்குதுன்னா, அட்வான்ஸ் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை அட்வான்ஸ் கொடுத்துட்றேன் இப்போவே, அது வந்ததுக்காக நன்றி அப்படின்னு நான் நினைக்க அது என் கைக்கு சேருது. அந்த மாதிரி இப்போது எப்படி நான் நினைக்கணுமாமா, எனக்காக அவர் தண்டனை அனுபவிச்சிட்டாரு, என் சிறை வாழ்க்கை முடிந்தது, என் தண்டனை காரியங்கள் முடிந்தது, நான் பண்ண குற்றங்களுக்கான தண்டனை காலங்கள் முடிந்தது அப்படின்னு நான் உணர முடிந்ததுங்கிறத உணர நான் மீண்டும் என் பழைய நிலைமைக்கு சேருகிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். நன்றி சொல்லுங்க. நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி கொஞ்சம் நினச்சி பாருங்க. நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், எனவே நான் என் பழைய நிலைமைக்கு வருகிறேன். அந்த ராஜ வாழ்க்கைக்கு மறுபடியும் வருகிறேன். அந்த மேன்மையான இளமை வாழ்க்கைக்கு மீண்டும் வருகிறேன். அந்த சந்தோஷ காலங்களுக்கு நான் மீண்டும் வருகிறேன். அந்த ஐஸ்வர்ய காலங்களுக்கு நான் மீண்டும் வருகிறேன். அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நான் மீண்டும் வருகிறேன். அந்த இளமை காலங்களுக்கு நான் மீண்டும் வருகிறேன். ஏனென்றால் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். பாவம் செய்ய வேண்டிய காரியங்கள், பாவத்தின் விளைவுகள் எதுவும் எனக்குள் இருக்க முடியாது, தொடராது. ஏனென்றால் நான் சுத்தம் பண்ணப்பட்டு விட்டேன். எந்த கசடு அழுக்குகள், பாவ அழுக்குகள் எனக்குள் இல்லை. நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். நான் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறேன். நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ, கெட்ட குமாரன் தன் தகப்பனிடத்திலே வரும்போது அவன் மீண்டுமாக தன்னுடைய சீருக்கு திரும்புகிறான். அது மீண்டும் தன் பழைய அந்தஸ்துக்குள்ளாக அவன் கொண்டு வரப்படுகிறான். ஏனென்றால் அவன் மன்னிக்கப்பட்டவன் மட்டுமல்ல, ஹல்லேலூயா, அவன் மீண்டும் தன்னுடைய அந்தஸ்துக்கு நேராக தன் தகப்பனால் கொண்டு வரப்படுகிறான். தன்னுடைய மகனுக்கு கொடுத்த ஆஸ்திகள் அழிந்திருந்தாலும், இன்னொரு பகுதி பெரிய மகனுக்கு கொடுத்திருந்தாலும், தகப்பனுடைய ஆஸ்திகள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. மீண்டும் அந்த கெட்ட குமாரனுக்கு தன்னுடைய பழைய அந்தஸ்தை கொடுக்க தகப்பன் வல்லவராக இருக்கிறார். ஓ, நீ சகலத்தையும் அழித்திருந்தாலும், உன் பாவத்தினால் சகல காரியங்களை நீ அழித்து போட்டிருந்தாலும், உன் நாட்களை அழித்திருந்தாலும், உன் ஆஸ்திகளை அழித்திருந்தாலும், உன் மேன்மைகளை அழித்திருந்தாலும், அப்பா சொல்லுகிறார், என்னுடையவைகளை மீண்டும் உனக்கு தந்து உன்னை பழைய நிலைக்கு நான் கொண்டு வருகிறேன். உன்னை பழைய நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்து நிறுத்துகிறேன். தகப்பனிடத்தில் திரளான ஆஸ்திகள் உண்டு. தகப்பனிடத்தில் திரளான வேலைக்காரர்கள் உண்டு.
தகப்பனிடத்தில் இன்னும் உனக்கு கொடுப்பதற்கு பல சொத்துக்கள் உண்டு. உன்னை மீண்டும் நான் நிலைநிறுத்துகிறேன். இந்த விலையேறப்பெற்ற மன்னிப்புக்கு நன்றிப்பா. நாங்கள் பழைய நிலைக்கு, ஆபிரகாமுடைய நிலைக்கு, ஈசாக்குடைய நிலைக்கு, யாக்கோப்புடைய நிலைக்கு மறுபடியும் வந்து நிற்க போகிறோம். அதுக்காக நன்றி. மன்னிக்கப்பட்ட நான்கள் மீண்டும் ராஜாவினுடைய பானபத்திரத்தை கையில் எடுத்து ராஜாவுக்கு கொடுக்கத்தான் போகிறோம். அதற்காக நன்றி. இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே